தாங்கள் நினைப்பது மிகவும் தவறு. நான் ஒரு பறவையே அல்ல. பறவைகள் என்றால் முட்டை போடும், அடை காக்கும். ஆனால் நானும் குட்டி போட்டு பால் கொடுத்து வருகிறேன். அதனால் நான் பறவையும் அல்ல. அதன்படி பார்த்தால் உங்கள் எதிரியும் அல்ல. அதனால் தாங்கள் என்னை தாராளமாக விட்டுவிடலாம் என்றது. உடனே அந்த கீரி யோசித்தது. வௌவால் சொல்வதும் சரிதான். அது ஒரு விலங்கு. நாம் நினைத்ததுதான் தவறு என்ற முடிவுக்கு வந்தது. உடனே வௌவாலை விட்டுவிட்டு அந்த வௌவாலும் நிம்மதியாக சென்று பழையபடி மரத்தில் அமர்ந்தது. சில நாட்கள் நகர்ந்தது. அன்றும் வௌவால் மரத்தின் மேல் தூங்கிக் கொண்டு இருக்கையில் பிடித்தவரை கீழே விழுந்து விட்டது. இந்த முறையும் வௌவாலை அந்த கீரி பிடித்து கொண்டு விட்டது. அந்த கீரி வௌவாலை தின்ன போகும் நேரும். உடனே வௌவால், கீரியாரே, நான் தான் உங்கள் எதிரி இல்லை என்று அன்றே சொன்னேனே, பிறகு இன்றும் ஏன் என்னை பிடித்துக் கொண்டு விட்டீர்கள் என்று கேட்டது. அதற்கு அந்த கீரி சொன்னது, வௌவாலே, நான் பறவைகளுடன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டேன். இப்போது விலங்குகள் தான் எனக்கு விரோதிகள். அதனால் தான் உன்னை தின்ன போய்